ஹாய் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். நான் உங்கள் அருள் ஜெகதீஷ். நான் வந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், என்னென்னலாம் பார்க்குறோம், என்னெல்லாம் கூட ஷேர் பண்ண நினைக்கிறோம், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இடுக்கி மாவட்டத்தில் கட்டப்பன பக்கத்தில் வெள்ளியாங்குடி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டை பற்றி சொன்னால் இங்கே வந்து குறிஞ்சி பூ பூக்கும். யார் வந்தாலும் கட்டாயமாக இங்கேருந்து போதுன்னா செம்ம கிளைமேட்டு, சூப்பர் கிளைமேட்டு. அதாவது மன்சூன் டைமில் ஹெவியான ரெயின் இந்த வருஷம் வந்து கேரளாவில் பேஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த வருஷம் நேரத்தில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்க ஒரு டைமில் வந்து இங்கே வந்துருக்கிறேன். இப்போ வந்து மழை டைம் தான். இங்கே ஒரு பாறையெல்லாம் பாருங்கள் இப்படி ஈரமாக இருக்குன்னு. இப்போ கூட மலை மேலே சாரல் விழுந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நான் வீடியோவில் காட்டுறேன். நான் உட்காந்துருக்க இடத்துலேருந்து மேலே வியூ பாயிண்ட் காட்டுறேன். இந்த இடத்துல இந்த வியூ பாயிண்ட்டு செம்ம ஹைலைட்டு. இது அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டாப்லலாம் போயிருக்காங்க ஆளுங்க. இப்போ அதுக்குள்ளே மிஸ்ட் ஏறிடுச்சு. அங்கே ஒரு டாப்லலாம் ஆளுங்க மேலே போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்த மட்டும் வியூ பாருங்கள், சூப்பரான வியூ, செம்ம மிஸ்டி. மெயினாக அந்த வந்து கிளைமேட்டு, இந்த சில் கிளைமேட்டு, மேகங்கள் பாருங்கள், மன்சூனு எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே மேகங்கள் சாரலாக விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சூப்பரான ஒரு கிளைமேட்டு, செம்ம வியூ பாயிண்ட்டு. இப்போ மிஸ்டி ஏறினால டக்குன்னு தெரியல. நான் அதனால் மறுபடியும் மிஸ்டி இல்லாத டைமில் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து பின்னாடியே வந்து உங்களை அட்டாச் பண்ணி போடுறேன். கட்டாயமாக பாருங்கள். இப்போ என் மேலே வந்து அந்த டாப்பில் உச்சி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிறைய பேர் போயிருக்கேன். இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போது மழை நல்லா பேஞ்சனால எல்லா இடம் ரொம்ப வழுக்கலாக இருக்குது. இப்போ பாதையெல்லாம் வந்து செடி புல்லெல்லாம் வளர்ந்து மறைச்சிருக்கு. அப்போ நடந்து போகிறவங்க ரொம்ப சேஃபாக, ரொம்ப மெதுவாக, ஜாக்கிரதையாக ரொம்ப அவசரம் இல்லாமல் நடந்து தான் போகணும். இப்போது அங்கே போயிட்டானுங்க ஒரு அடே மஞ்சுமேல் பாய்ஸ், ஏன் கூடடா வந்தீங்க? 2 நிமிஷம் வீடியோக்கு டைலாக் பேசிட்டு வர்றதுக்குள்ள அங்கே ஓடிட்டீங்களேடா. ஆமாந்தாவே வந்துகிட்டே இருக்கேன். அவங்க ஒரு 7-8 பேர் நான் வரும்போது என் கூட தான் அவங்களும் ஒன்றா தான் வந்தாங்க. ஆனால் அவங்க பழக்கப்பட்டவங்க போல் இருக்குது. நேராக வேகமாக முன்னாடி போயிட்டாங்க. நம்மளும் அங்கே போவோம். இப்போ மேலே பூ இருக்குண்ணே, டாப்பில் நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கனால வழி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். வர்றவங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நடக்க முடிஞ்சவங்க கட்டாயமாக வாங்க. நம்ம கிட்டத்தட்ட இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். சீக்கிரமாக இப்போ குறிஞ்சி பூவை பார்க்க போகிறோம். நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் குறிஞ்சி பூவை பார்க்க போகிறேன். பா என்ன அழகாக இருக்குது, நல்ல நீல கலரில், அதுவும் நல்லா மிஸ்டியாக பனிமூட்டத்தில் மலை உச்சியில் நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அழகான இந்த சாரல் மலையும் இந்த குறிஞ்சி பூவையும் இடுக்கி டேமையும் கொஞ்ச நேரம் நான் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃபீல் பண்ணி ரசிக்க போகிறேன். மிஸ்ட்டு மாறினதும் கிளியராக வந்தோன்னே பின்னாடி நல்ல வீடியோ உங்களுக்காக போடுறேன். இப்போ நல்லா மிஸ்ட்டு மாறிடுச்சு. இப்போ கலர் எப்படி தெரியுது பாருங்கள். நான் மேக்ஸிமம் என்னோடய மொபைலில் எந்த அளவுக்கு வந்து அழகாக ஷூட் பண்ணி காட்ட முடியுமோ நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். போக போக ஒரு வீடியோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த இடுக்கி டேமும் அந்த நீலக்குறிஞ்சி பூவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதை உட்காந்து பார்த்துட்டு இருந்த இடத்த விட்டு வரவே தோணாது. பயங்கர அழகாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு பார்க்காத ஒரு விஷயம், பல வருஷம் பார்த்ததில்லை குறிஞ்சி பூவை. அதுவும் இங்கே வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து குறிஞ்சி பூ பூத்துருக்கும். மொத்த செடிகளும் குறிஞ்சி பூ இங்கே இருக்கிற மொத்த செடிகளோட எண்ணிக்கையும் கம்மி. ஆனால் இங்கே செடிகள் குறிஞ்சி பூவோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் குறிஞ்சி பூவும் அது இந்த முக்கியமான வியூ பாயிண்ட் தான். அந்த இடுக்கி டேமோட டெய்ல், இடுக்கி டேமோட வால் பகுதின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இடுக்கி டேம் வந்து ரொம்ப பெரிய ஒரு டேமு. இதோட வால் பகுதி தான், முடிகிற இடம் ஒரு வால் பகுதி தான் இது. அப்போ இதோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூவும் அந்த வியூவும் தான் இங்கே முக்கியமான இடமே. நான் இந்த குறிஞ்சி பூவை பார்த்த நேரத்தை விட இந்த இடுக்கி டேமை பார்த்த நேரம் தான் ரொம்ப அதிகம். அதுவும் இப்போ மறுபடியும் மிஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க. அதுவும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து மறுபடியும் மழை பெய்யும், வெறிக்கும். அப்புறமா மறுபடியும் மழை பெய்ய, மிஸ்ட்டாக இருக்க, ஜில்லுன்னு இருக்க, நல்லா திடீர்னு காற்றடிக்க. ரொம்ப நேரம் என்ன சொல்கிறது, ஃபேமிலியாக வந்தால் நீங்கள் பார்ட்னராக வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கட்டாயமாக ரொம்ப நேரமாக இங்கே இருக்கலாம். இந்த இடத்த விட்டு போகவே மனசு வராது. இப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பூ பூத்துட்ருக்க சமயத்துலேயே வந்து இந்த மன்சூன் டைமில் சீக்கிரமாக வந்து இந்த இடத்த வந்து நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து கட்டாயமாக ரசிச்சுட்டு போகலாம். ஃபேமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், லேடிஸ் இல்லை யார் வேணால் வரலாம்.
ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் மட்டும் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க. கையில் தூக்கிட்டு வர முடியும், தூக்கிட்டு வாங்க. ஆனால் கீழே இறக்கி விட முடியாது. என்ன பிரச்சனைனா, நான் ஏறி வரும்போதே நான் வந்து 1, 2 விஷப்பிராணிகள் பார்த்தேன், பாம்பு பார்த்தேன், அப்புறம் நிறையா பூச்சிகளை பார்த்தேன். அதனால் வர்றவங்க வந்து கட்டாயமாக ஷூ போட்டு வரணும். இல்லைனா ஒரு காலடி நீங்கள் எடுத்து வைக்கிற சேஃபாக எடுத்து வைக்கணும். முக்கியமாக இங்கே வந்து எந்த ஒரு கடையும் கிடையாது. நீங்கள் சிட்டியிலிருந்து இங்கே மேலே வரும்போதே வந்து வெள்ளியங்குடியிலேருந்து இங்கே வரும்போதே வந்து உங்களுக்கு தேவையான தண்ணியோ ஸ்நாக்ஸோ என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு தண்ணியும் கிடைக்காது. இது வந்து மலை உச்சியில். இந்த குறிஞ்சி பூவும் இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வேகமாக ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து இதை நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.